அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரெஹானா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்கே நாங்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். அதோட லிங்க் வந்து ஐ பட்டனில் அப்படி இல்லைனாக்கா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க இருந்தீங்கன்னாக்கா அதை போய் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி மேரேஜுக்கு இங்கே கும்பகோணத்துக்கு எங்கள் மாமா வீட்டுக்கு வந்ததுலேருந்து மேரேஜுக்கு முன்னாடி நாள் நைட்டு மருதாணி ஃபங்க்ஷன்லாம் இருக்கும் இல்லையா, அது வரைக்கும் ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் அன்னைக்கு மார்னிங் எடுத்த வீடியோ. மார்னிங் வந்து நான் ரெடி ஆகிட்டேன். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. வீட்டில் இருக்கிற பாதி பேர் மேரேஜ் ஹாலுக்கு போயிட்டாங்க. இப்போ நாங்கள் எல்லாரும் வந்து இன்னொரு பாதி பேர் இருக்கிறோம். ஸோ எல்லாருமே வந்து வீடை லாக் பண்ணிவிட்டு கிளம்பணும். நம்ம ரெஹானாவுக்கு வந்து மேரேஜுக்கு இந்த ட்ரெஸ் தான் நான் வந்து வீட்லேயே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து ரெஹானா பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையன் ஒருத்தர் நிற்கிறார் பார்த்தீங்களா, அவரோட ரொம்ப அட்டாச் ஆகிட்டாங்க. அவரை தூக்கி தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்டு கீழேயே விடலை. ஸோ அந்தளவுக்கு அவரே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய குட்டீஸ் இருந்தாங்க. ஸோ ரெஹானாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஆனால் இப்போ வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு என்கிட்ட அப்படியே வந்து கோச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. வீடியோ எடுக்கிறேன், ஃபேஸ் காட்டுனா காட்டாமல் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. ஃபேஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் எல்லாருமே வீடை லாக் பண்ணிவிட்டு மேரேஜ் ஹாலுக்கு கிளம்பிட்டோம். பக்கத்தில் தான் இருக்குது, கொஞ்சம் தூரம் தான், நடந்தே போயிடலாம். ஸோ நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு நடந்து போகிறதுக்கு. அப்படியே அந்த ஊரெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு எல்லாருமே வந்து ஒரு செட்டாக குரூப்பாக நடந்து போயிட்டு இருந்தோம். ஊர் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் மேலக்காவேரின்ற ஒரு ஊர் இருக்கும் இல்லையா, அங்கே தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். அங்கே தான் எங்கள் மாமா வீடு இருக்குது. மேரேஜ் அன்னைக்கு காலையில் சீக்கிரமாகவே எல்லாருமே எழுந்திரிச்சாச்சு. அந்தளவுக்கு யாருமே தூங்கலை. எல்லாரும் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு இருந்தோம். எல்லாருக்கும் வேலையும் இருக்கும் இல்லையா, எனக்கு எந்த வேலையும் இல்லை, நான் ரெடியாகிறது தான் எனக்கு வேலை. மற்றவங்க எல்லாருக்குமே நிறைய வேலை இருந்துச்சு. ஸோ அவங்க எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. அதோட நானும் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு சீக்கிரமாக குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு காலையிலேயே வந்து எல்லாருமே பசியாறிட்டு அதுக்கப்புறம் நானும் ரெடியாகி ரெஹானாவும் ரெடி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நிறைய கெஸ்ட்லாம் வந்தாங்க. எல்லாருமே வந்து உட்கார வச்சு காஃபிலாம் கொடுத்து அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே டைம் வந்து டக்கு டக்குன்னு போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நாங்கள் மேரேஜ் ஹாலுக்கு எல்லாருமே சேர்ந்து வந்துட்டோம். இந்த ஊரில் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எங்கள் மச்சான் வீட்டு மேரேஜ் தான், அதாவது என் மச்சானோட பையனுக்கு தான் ரொம்ப கிராண்டாக மேரேஜ் வந்து செய்கிறாங்க. இதை வந்து நானாக சொல்லலை, அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து சொன்னாங்க. நிறைய பேர் சொன்னதுனால தான் நானும் வந்து சொல்கிறேன். இந்த அளவுக்கு கிராண்டாக யாருமே பண்ணலை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மேரேஜ் ஹாலில் இப்படி ஒரு கிராண்டான மேரேஜ் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு மேரேஜ் வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நல்லா கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. நீங்களும் பாருங்கள். இதுதான் மேரேஜ் ஹாலோட என்ட்ரன்ஸு. இப்போ வாங்க நம்ம எல்லாருமே உள்ளே போகலாம். இந்த வீடியோ எடுத்த டைமில் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடிடுச்சு. ஒரு 3-4 மந்த்து கிட்ட ஆக போகுது இல்லையா, அதனால எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை என்ன நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்ட்டு. இப்போ எனக்கு என்ன ஞாபகம் இருக்கோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜோட அந்த டேட் வந்து என்றைக்கு நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த டேட் வந்து போட்டிருந்தாங்க. அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன். இப்போ வெல்கம் அப்படிங்கிற மாதிரி இங்கே போட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீடியோவில் பார்க்குறத விட நேரில் இன்னுமே நல்லா கிராண்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இதை வந்து யார் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. எனக்கு என்ன தோணுதோ அதை வந்து நான் சொல்கிறேன். இந்த மேரேஜுக்கு வந்து நான் ஒரு 2 டேஸாக அங்கே வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன். இந்த 2 டேஸில் ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாது. அவ்வளோ நல்லா வந்து கவனிச்சுக்கிட்டாங்க, மரியாதை பண்ணாங்க. சொந்த பந்தத்தோடு இருக்கிற அந்த சுகமே தனிதான். அந்தளவுக்கு ரொம்ப ஜாலியாக நல்லா சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்காக இருக்கட்டும், என்னோடய பசங்களுக்காக இருக்கட்டும், யார் யாருக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து பார்த்து நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து அவங்க வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் அப்படின்னாக்கா நம்மளை வந்து கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க. இதே அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம் அப்படின்னாக்கா வேறு மாதிரி இருப்பாங்க. அதாவது நம்மக்கிட்ட வந்து அவ்வளோவா வந்து பேச மாட்டாங்க. வாங்க அப்படின்னு சொல்கிறதே பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அந்தளவுக்கு நம்மளை கவனிக்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து நேரில் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கு இங்கே போனதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோ நல்லா கவனிச்சிட்டாங்க, நல்ல மரியாதை பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கும் இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நம்ம அப்படியே எல்லாருமே மேரேஜ் ஹால்குள்ளே வந்துட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ஸ்க்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதே போல் மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் உட்கார வைப்பாங்க இல்லையா, அந்த மண மேடையும் இங்கே தான் கீழே தான் இருக்குது. வர்றவங்க எல்லாருக்குமே ஜூஸ் கொடுத்து தான் வரவேற்றாங்க. ஸோ ஜூஸ் பாட்டிலை வாங்கிக்கிட்டு அப்படியே நடந்து மாடிக்கு வந்தாச்சு. மாடியில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் எல்லாருக்குமே உட்காரத்துக்கு வந்து இடம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இங்கேயுமே ஒரு மணமேடை இருக்குது. ஸோ பொண்ணை வந்து நம்ம உட்கார வச்சு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இங்கேயுமே வந்து ரெடியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா
மேலே வந்து லேடிஸ் வந்து நாங்கள் வரப்போ அந்தளவுக்கு இல்லை, ஒரு பக்கம் தான் நிறைய பேர் இருந்தாங்க, இன்னொரு பக்கம் காலியாக இருந்துச்சு. ஸோ அந்த பக்கம் உட்காந்துட்டேன். இந்த மேடை சொன்னேன் இல்லையா, பொண்ணை உட்கார வச்சு பார்க்குறதுக்கு, அது வந்து இதுதான். இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாக ரெடி பண்ணியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து இங்கே பொண்ணு வந்து வச்சு பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் பொண்ணெல்லாம் உட்கார வச்சு பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. நாங்கள் இருக்கிற வரைக்கும் பொண்ணு வந்து ரூமில் தான் இருந்துச்சு. ஸோ ரூமில் தான் போய் பார்த்தோம். அப்புறம் இந்த குட்டீஸ்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ஜாய் பண்ணுறோமோ இல்லையோ, அந்த குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. ஏன்னா நிறைய குட்டீஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, சேர்ந்து ஒன்றா மிங்கிள் ஆகிட்டு ஜாலியாக வந்து விளாண்டுட்டு குட்டி குட்டியாக வந்து செல்லமாக சண்டை போட்டுட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ் தான், ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இவங்களோட தான் ரெய்ஹானா வந்து ரொம்ப அட்டாச்சாக வந்து இந்த குட்டி பையனை தான் தூக்கி தூக்கி வச்சுட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாரோடையுமே சேர்ந்து ரெய்ஹானா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இன்னும் நிறைய குட்டீஸ் இருந்தாங்க, எல்லாரோடையுமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த குட்டீஸ் வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு விளையாண்டுட்டு அங்கங்கே ஓடிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அதை பார்க்குறதுக்கே ஒரு தனி ஒரு ஹாப்பியாக இருக்கும் நம்ம எல்லாருக்கும். அடுத்து கொஞ்ச நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாப்கார்ன், பஞ்சு மிட்டாய், ஐஸ்கிரீம், அப்புறம் பீடா, அந்த மாதிரி எல்லாமே 1 by 1 கொடுத்துட்டே இருந்தாங்க. எங்களுக்கு வந்து ரெய்ஹானா தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த பாப்கார்ன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவங்கள வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹாஜாவும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. நாங்கள் ஒரு 4-5 பேர் ஒன்றா கேங்காக உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு கதை பேசிட்டு நல்லா ஜாலியாக அரட்டை அடிச்சிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போனால் தான் நம்மளோட சொந்த பந்தத்தெல்லாம் பார்த்து டைம் வந்து அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண முடியும். நான் இதை வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாரோடையும் இருக்கிறதே ஒரு தனி ஜாலி தான். அந்த நேரத்தில் நம்ம மனசு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அடுத்து இங்கே நம்ம ரெய்ஹானா பாருங்கள், பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஃபேஸில் ஒரு ஹாப்பியே இல்லை, ரொம்ப டல்லாக இருக்காங்க. எதனாலனா ஹாஜா வந்து சத்தம் போட்டுட்ருக்காரு, மாடியில் கீழே மேலேயும் ஏறி ஏறி இறங்காத, ட்ரெஸ் தடிக்கி கீழே விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்ருக்காரு. அப்புறம் வந்து பார்த்துங்கம்மா கீழே விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டு என்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. பார்த்துங்க பத்திரமா, கீழே கீழே இறங்கி வந்ததுனால எங்களால் சரியாக கவனிச்சிக்க முடியல. ஏன்னா ஹாஜாவும் கீழே கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தார். கல்யாணம் நடந்துட்டுருக்கு இல்லையா, ஸோ எல்லாருமே வந்து போயிட்டுருக்காங்க. அதனால ஹாஜா வந்து பிள்ளைய வந்து என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் கீழே கூட்டிகிட்டு வந்து எல்லாருமே ஐஸ்கிரீம், பீடா எல்லாமே வாங்கிட்டு இருந்தோம். இந்த பீடா பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று வாங்கினேன் இல்லையா, இதை வாங்கி அப்படியே வந்து பேக்கில் வந்து வச்சேன்னா அப்படியே மறந்துட்டேன். வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் தான் எடுத்து சாப்பிட்டேன். அப்பயுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ எல்லாருமே ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு பீடா வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் வந்து பந்தி வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் இங்கே வந்துட்டோம். வந்து பார்த்தா சரியான கூட்டம், உட்காரத்துக்கு சுத்தமாக இடமே இல்லை. ஒருத்தவங்க எந்திரிச்சா இன்னொருத்தவங்க டக்குன்னு உட்காந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பின்னாடியே நின்றுட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி நாங்களும் நின்றுட்டே இருந்து தான் இடம் பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டோம். கல்யாண சாப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சைடிஸ் எல்லாமே இருந்துச்சு. சுட சுட பசியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிட்டோம். அடுத்து நம்ம ரெய்ஹானா கிச்சன் ஃபேமிலியை சேர்ந்த உங்கள் எல்லார்ட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் நான் வந்து எப்போவுமே ஒரு 4-5 வருஷமாகவே தொடர்ந்து வீடியோஸ் வந்து போட்டுட்டு தான் இருந்தேன். இப்போ கொஞ்சம் நாளாக பார்த்தீங்கன்னா என்னால் தொடர்ந்து வீடியோஸ் போட முடியல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு எனக்கே தெரியல. நான் ரொம்ப பிஸி ஆகிட்ட மாதிரி இருக்குது. நான் வீடியோ எடுக்கிறதும் இல்லை, வீடியோ ஷேர் பண்ணுறதும் இல்லை. ஆனாலும் நான் வந்து ரொம்ப பிஸி ஆகிட்ட மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் என்னால் வீடியோஸ் வந்து போட முடியல. வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. வீடியோஸ் வந்து போடுறதுக்கு எனக்கு டைமே வந்து செட் ஆக மாட்டேங்குது. வீடியோவும் எடுக்கவும் இல்லை. எடுத்த வீடியோ வரைக்கும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ரெய்ஹானா கிச்சன் ஃபேமிலியை சேர்ந்த நிறைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்லேயும் சரி இல்லை கமெண்ட்ஸ்லேயும் சரி கேட்டுகிட்டே இருக்காங்க, எதனால் நீங்கள் வீடியோஸ் போட மாட்டேறீங்க, வீடியோஸ் போடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்கள் எல்லாருக்கானே தான் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் வந்து இதில் ஸ்பெண்ட் பண்ணி போட்டிருக்கிறேன். இந்த வீடியோக்கு வந்து நிறைய லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்து எனக்கு வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்மளோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக வந்து வியூவர்ஸ்லாம் ரொம்ப வந்து கம்மியாயிடுச்சு, லைக்கு கூட பண்ணுறதில்ல யாருமே. ஸோ அதனால எனக்கும் வந்து பெருசாக ஆர்வம் வரமாட்டேங்குது வீடியோ போடணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நான் வந்து வீடியோஸ் போடுறதுக்கு ரெடியாகவே இருக்கேன். எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கீழே தான் சாப்பாடுலாம் நடந்துச்சு. ஸோ வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா இங்கே வந்து மேடைக்கும் ஆப்போசிட்டில் வந்து நிறையா சேர்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே உட்காந்து பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் உட்கார வச்சு மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கிஃப்ட்ஸ்லாம் வந்து கொடுத்தாங்க. அங்கேயே வந்து ஓப்பன் பண்ண சொல்லிட்டு நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு உட்காந்துருந்தோம். ஸோ இதை வந்து எங்களால் வந்து தூரத்துலேருந்து தான் பார்க்க முடிஞ்சிச்சு. உங்களுக்காக இங்கே வந்து டிவியில் வந்து ஷோ பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதையும் உங்களுக்கு காட்டலாமேன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு
இப்போ மேரேஜுக்கு வந்த கொஞ்சம் பேர் வந்து கிளம்பி போயிட்டாங்க. மீதி எல்லாருமே வந்து இங்கே தான் இருந்தோம். சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் உட்கார வச்சு எல்லாம் ஃபன் பண்ணி அதுவும் வந்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 இல்லை 4:00 இருக்கும். அந்த டைமில் நான் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அதாவது மேரேஜ் ஹால்லேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து ஊருக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். மேரேஜ் அன்னைக்கு ஈவினிங்கே நாங்கள் வந்து ஃபேமிலியோட வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மேரேஜ் ஹால்லேருந்து பொண்ணு மாப்பிள்ளை கூட வீட்டுக்கு வரல. வந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. எனக்கு வந்து டைம் இல்லை. ஏன்னா நான் வந்து இப்போவே கிளம்புனா தான் அடுத்த நாள் வந்து ஸ்கூலுக்கு அப்புறம் வந்து வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் வந்து எல்லாமே செட் ஆகும். அதனால நாங்கள் வந்து அன்னைக்கு ஈவினிங்கே கிளம்பிட்டோம். கிளம்பி வரும்போது அங்கேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரியாணி, தாளிச்சா எல்லாமே கொடுத்தாங்க. எடுத்துகிட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எடுத்துகிட்டு ஊருக்கு கிளம்பி வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸை விட்டு இறங்கி இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து நான் போயிட்டுருக்கேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.